ஹாய் விவாஸ், மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்க போகிறவங்க எப்படி மருந்தை வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஒரு ரீட்டைல் மெடிக்கல் ஷாப்புக்கு நீங்கள் மருந்து வாங்க போனீங்கன்னா இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய டேப்லெட், நான் உதாரணத்துக்கு ஒரு பேராசிட்டமால் சொல்கிறேனே, இப்போ ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் நீங்கள் வாங்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பைரி பார்க்கணும். எக்ஸ்பைரி கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அது நீங்கள் கேட்டு வாங்குவீங்க. அதே மாதிரி மற்ற பிராண்ட் எது இருந்தாலும் மெட்ஃபார்மின், அட்டினலால், இது மாதிரி சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை எக்ஸட்ரா நிறையா வருது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படி சொன்னால், அவங்க கொடுக்கறதும் நீங்கள் வாங்குறதும் கரெக்டாக இருக்கா. அது எப்படிங்க கரெக்டாக இருக்கும், எப்படி நான் பார்க்குறது அவங்க கொடுக்குறதும் நீங்கள் வாங்குறதும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, மிஸ் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு பயனாக இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஜிமர்-1 அப்படின்னு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் எல்லாருக்கும் டயாபெட்டிக் இருக்குது நிறைய பேருக்கு. ஜிமர்-1 அப்படி சொன்னால் அது ஒரு பிராண்டில் சன்ஃபார்மான்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிக்காரங்க இந்த ஜிமர்-1ன்ற பேரில் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டுடைய மருந்து என்னென்னா, இதில் உள்ள அடங்கின மருந்து, அதாவது மெட்ஃபார்மின் ஹைட்ரோக்ளோரைட் 500 மில்லிகிராம், கிளைமிப்ரைட் 1 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிருக்கோம். நாம் இதை தாங்க பார்த்து வாங்கணும். இது கரெக்டாக இருக்கா? ஏற்கனவே நீங்கள் இந்த டேப்லெட் ரெகுலராக சாப்பிட்றீங்கன்னா மாத்திரை சாப்பிட்ட பழைய அட்டை இருக்கும், அதையும் மெடிக்கல் கார்டு கொடுக்குறதையும் வச்சு பார்த்தாலே ரெண்டும் சேமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி கரெக்டாக இருக்கா, இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தேவையான மருந்து கிடச்சிருவோங்க. அது மாதிரி பேக்கிங் சேஞ்சஸை பொறுத்த வரையிலையும் சில நேரத்தில் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் திடீர்னு ஒரு அட்டையில் 10 போடுவாங்க, திடீர்னு ஒரு அட்டைக்கு 15 கொடுப்பாங்க. அதனால் நாம் அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம். அதனால் உங்களுக்கு மருந்து மாறாது, உங்களுக்கு பவர் மாறாது. உங்களுக்கு பேக்கிங் சேஞ்சஸ் ஆகி வருதுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, இந்த கலரை மாற்றி கொடுக்குறியா, எனக்கு இந்த மருந்து வேணாம், பயமாக இருக்குது அப்படின்னுவாங்க. மெடிக்கல் ஷாப்பில் போய் நின்றால் நமக்கு இது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தெரியும். நீங்கள் கலர் பார்க்க வேணாங்க, நான் சொல்கிற அந்த மருந்து நீங்கள் கவனமாக பார்த்தா போதும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மெடிசன் மெட்ஃபார்மின் ஹைட்ரோக்ளோரைட் 500 மில்லிகிராம், கிளைமிப்ரைட் 1 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிருக்குன்னு வைங்க உள்ள காம்போசிஷன், அதுவும் நீங்கள் வச்சுக்கிற அட்டையிலும் கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட், முடியக்கூடிய காலாவதி முடியக்கூடிய அந்த தேதி, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய பிராண்டு வருது. சொல்லணுன்னா கடல் மாதிரி எவ்வளோ சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நேமை சொல்கிறேன், ஏன்னா பிரபலமாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து இது தான். உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட்டே வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏண்டா நாங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் கேட்கும்போது அவங்க இல்லை, இது ஸ்டாக் இல்லை, கம்பெனியில் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது, வேறு பிராண்ட் இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படி சொன்னால் நாங்கள் இந்த காம்பினேஷனை மட்டும்தாங்க பார்க்கணும். அதே மாதிரி காஃப் சிரப்ஸு, அயன் சிரப்ஸு, அது மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட நெஃப்ரோ டேப்லெட்ஸு, அது மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருக்குது, நியூரோ சம்மந்தப்பட்டது. நாங்கள் எது வாங்கினாலும் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகுல், அந்த காம்போசிஷன் கரெக்டாக இருக்கா. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பவர், அதாவது 500 mcg அப்படின்னு கொடுப்பாங்க, மைக்ரோகிராம் அப்படின்லாம் கொடுப்பாங்க, அது மில்லிகிராம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுவும் நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடியதும் சரியாக இருக்குதா, இல்லை ரெகுலராக சாப்பிடல, நான் திடீர்னு புதுசாக தான் போகிறேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன் அப்படி சொன்னால் நீங்கள் மெடிக்கல் கார்ட்டை கேளுங்க, அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்பையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் மெடிக்கல் கார்ட்டை சொல்லிடுங்க, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், வாங்கிட்டு போகிறேன், டாக்டர்கிட்ட காட்டுவேன், டாக்டர் ஓகேன்னு சொன்னார்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், அப்படி இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு மெடிக்கல் கார்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க. அப்போ டாக்டர் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் சாப்பிடுங்க. இது தாங்க
சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க. இதில் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து பேக்கிங் சேஞ்சாக இருக்குது அப்படின்னா பயந்து போய் எனக்கு பயமாக இருக்குது, இந்த கடைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையாக அலைவாங்க. மெடிக்கல் ஷாப்பாக அந்த ஊரில் வந்து எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்கோ அத்தனை மெடிக்கல் ஷாப்பும் ஏறி இறங்கி இந்த டேப்லெட் கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு டேப்லெட்டை சாப்பிடாமலே அவங்களுக்கு பிரச்சனையை குணமாகக்கூடிய பிரச்சனையும் ஆகாமல் ஒரு இஷ்யூவாக வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்குதுங்க. இதனால் எனர்ஜி வேஸ்ட். டாக்டரு இந்த பேஷண்ட்டுக்கு இந்த நோய் சரியாகணும், இந்த பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்ற டேப்லெட் கொடுக்கறதையும் இவர் சாப்பிடலை, அதனால் பிரச்சனையும் குறையல. இதை யோசித்து பாருங்கள். சின்ன விஷயம், எங்களுக்கு அறியாத ஒரு விஷயந்தாங்க. இதை மெடிக்கலில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் தெளிவாக சொன்னார்னா நாங்கள் அதை கேட்டுக்கணும். அதே மாதிரி அதை வாங்கிட்டு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கூகுள் சர்ச் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் தளர்மாக கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இது தாங்க மெடிக்கல் ஷாப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய சிம்பிளான விஷயம். உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா மருந்து கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஹெட்டிங்கை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். அது நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆன் மை வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.